அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடவே கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக நம்ம துவா செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்குரிய ஒரு பவர் என்ன தெரியுமா கொடுத்திருக்கான்? பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன துவா செஞ்சாலும் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்க கூடியவனாக இருக்கான். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஒரு சஞ்சலத்துக்கு எல்லாம் பிள்ளைகளை அதிகமாக திட்டக்கூடியவர்களாக, சபிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு பல மக்கள் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேருடைய துவா அல்லாஹ்வுடைய மறுக்கவே படாது. ஒன்னு, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா. இரண்டாவது, பயணத்தில் இருப்பவர்கள் கேட்கக்கூடிய துவா. மூணாவது, பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்க மாட்டான். அப்போ நாம நம்ம பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்வுடைய புறத்தில் கபூலாகும். அப்ப நாம நிறைய நம்ம பிள்ளைகளுக்காக துவா செய்யலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அவங்க சிரமப்படுத்துற உடனே நம்மளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நாசமா போயிடுவேன், இப்படி நிறைய ஒரு வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை ஏசக்கூடியவர்களாக இன்னைக்கு பல மக்களும் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் சபிக்காதீர்கள், உங்களுடைய பொருளுக்கு எதிராக நீங்க சபிக்காதீங்க, அதே போல உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க சபிக்காதீங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா செய்யணும். ஒரு சிரமங்கள், கஷ்டங்கள் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைக்கு கொடுத்தாலும் அந்த விஷயத்தில் அவர்கள் பொறுமை காத்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக துவா செய்யும் போது எந்த அளவுக்கு சபித்தல் பலிக்குமோ அது போல நம்ம அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்யும் போது நிச்சயமா அந்த பிள்ளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.